வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமானது. இந்த சம்மர் டைமுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். நோ சொல்கிற குழந்தைங்க கூட இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரொம்பவே சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேன் நல்லா ஹீட் ஆன உடனே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி ஓட்ஸ் நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது வறுபட்டு வந்த அந்த ஓட்ஸ் கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக. ப்ளஸ் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பன்னீர் நான் ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற அந்த நெய், ஓட்ஸு, அதுக்கப்புறம் அந்த பன்னீர், பால் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங்கும் ஆகும். ப்ளஸ் இந்த ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கீர் ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை பசும்பால் கொடுத்து பழக்காத குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் பாதி பால் பாதி தண்ணி அந்த மாதிரி கலந்து கூட சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க்ஸ் சேர்க்கறதுக்கு பதிலாக பாதி தண்ணி கலந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா குயிக்காகவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி அந்த கீர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம். உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுருங்க. ஃபைனலாக இது கூட ஸ்வீட்டுக்கு நீங்கள் எப்போவுமே குழந்தைக்கு என்ன சேர்ப்பீங்களோ, நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு இந்த மாதிரி என்ன சேர்ப்பீங்களோ ஃபைனலாக அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் சேர்க்கிறதால நீங்கள் இடையில சேர்த்தீங்க அப்படின்னா அது திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஃபைனலாக இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு நீங்கள் எந்த டைமில் வேணாலும் கொடுக்கலாம். இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.